ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள். ஈரான் அமெரிக்க போர், அந்த நீரிணையில் என்ன நடக்குது, ஒப்பந்தத்தை யார் மீறா, போர் நிறுத்தம் நடக்குமா, ஏன் தோல்வி அடைஞ்சிச்சுன்னு தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல அமெரிக்காவின் பக்கம் இதுவரை நின்ற இத்தாலி, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள், நேட்டோ படைகள், ஈராக் இப்படின்னு அமெரிக்காவை இதுவரை ஆதரித்த நாடுகள் கூட இப்ப அமெரிக்காவை கைவிட்டுருச்சு, அல்லது அமெரிக்கா பக்கம் நாங்க இல்லைன்னு சொல்லிருச்சு. ஈரானை பகைத்துக்கொள்ள நாங்கள் தயார் இல்லைங்கிற நிலைக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த சூழலில் கூட இந்தியா நாங்க அமெரிக்காவை எதிர்க்கிறோனோ அல்லது ஈரானை ஆதரிக்கிறோங்கிற மாதிரியான பதில சொல்லாம ஒரு நடுநிலையை மெயின்டைன் பண்றாங்க. ஆனா மோடி ட்ரம்போட பேசுறாரு, 40 நிமிஷம் பேசினாருங்கிற செய்திலாம் வருது. இந்தியா இந்த நிலையில் அமெரிக்க சார்பு எடுப்பது பொருளாதார அடிப்படையில், இந்திய நாட்டு நலன் அடிப்படையில் சரியான முடிவா இருக்குமா? அதே சமயம் போட்டி நாடான பாகிஸ்தானும் அமெரிக்கா சார்பு நிலை எடுக்கிறாங்க. இந்தியா, பாகிஸ்தான் உலக நாடுகளே அமெரிக்காவை ஆதரிக்காத போது இந்த இந்தியாவும் பாகிஸ்தானும் போட்டி போட்டுக்கொண்டு அமெரிக்காவை ஆதரிப்பதின் பின்னணி என்ன, மர்மம் என்ன? இதனால அந்த ரெண்டு நாட்டுக்கும் என்ன லாபம்? அதாவது இது லாப நட்டம்ங்கிற கணக்கை தாண்டி அமெரிக்காவுக்கு ஒரு பிம்பம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. வல்லரசு அமெரிக்கா எதை நினைக்குதோ அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்து இது வரைக்கும் இருந்தது. அந்த வெனிசுலாவில் ஒரு அதிபரையே கடத்திக்கிட்டு கைது பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லும்போது, அப்போ அமெரிக்காண்டா என்ன வேண்டாலும் செய்யுங்கிற ஒரு பயத்தை உலக நாடுகள்லாம் ஏற்படுத்தி இருந்தாங்க. அந்த பயத்தின் காரணமாகத்தான் இந்தியாவா இருந்தாலும் பாகிஸ்தானா இருந்தாலும் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது பழைய பழைய கெத்தை நினைத்து கொண்டு. அப்ப வெனிசுலா அதிபரை தூக்கிட்டு போன மாதிரி மோடியை கூட நினைச்சா ட்ரம்ப் கைது பண்ணிட்டு கூட்டு போயிடுவாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு அப்படித்தான். பாகிஸ்தான் நினைத்தார்களே ஆனால் அமெரிக்கா உள்ள நுழைஞ்சு பாகிஸ்தான் அதிபரையே தூக்கிடுவாங்க. ஏன்னா அந்த நாட்டில் இருக்கும் பொழுதுதான் ஒசாமா பின் லாடனே போய் கொன்றாங்க. இங்க இருந்து அவங்களுக்கு கூட பாகிஸ்தான் கூட தெரிவிக்காம அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு தாக்கி இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அதிரடிப்படை இறக்கி நம்ம நாட்டு அதிபரை கூட தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்திரம் இந்த ஈரான் போருக்கு முன்னாடி வரைக்கும் அமெரிக்காவுக்கு இருந்தது. அந்த ஒரு அடிப்படையில் தான் சரி அமெரிக்கா நம்ம பகைச்சிக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு வெனிசுலா மாதிரி வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் பாகிஸ்தானுக்கும் இருக்கிறது, இந்தியாவுடைய பிரதமருக்கு இருக்கிறது. இந்திய மக்களுக்கோ இந்தியாவுடைய இராணுவத்துக்கு கிடையாது. இங்க உள்ள பிரதமருக்கு என்ன இருக்கிறது, நம்மளையும் தூக்கிட்டு போயிடுவாரோன்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கிறது. அந்த இருக்கிற ஒரு அடிப்படையில் தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அமெரிக்கா என்ன சொன்னாலும் தலையாட்டுறாங்க. எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம நீட் நடத்துல எல்லாம் கையெழுத்து போடுறாரு. மோடி எந்த அளவுக்கு செய்யறாருன்னு கேட்டா, ஒரு ஒரு ஒப்பந்தம் ஒண்ணு பண்றாங்க. அந்த ஒப்பந்தம் பண்றாங்கன்னா யாருக்கு ஆலோசனை பண்ணல, பார்லிமெண்ட்ல முன் வைக்கல, அமைச்சரவையை கூட்டல, எதிர்கட்சிகள்கிட்ட கருத்து கேட்கல, எப்ப பேசினாங்கன்னு உலகத்துக்கு தெரியவும் இல்லை. பேசப்பட்டுச்சுங்கிற விஷயத்த ட்ரம்ப் அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறாரு, இனிமே இந்தியா ரஷ்யாவில் என்ன வாங்க மாட்டாங்கிறாரு. ரஷ்யாவில் வாங்குறதா இல்லையான்னு சொல்லி இந்தியா தான் அறிவிக்கணும். இந்தியா வாங்க மாட்டார்கள்ங்கிற ஒரு விஷயத்தை அமெரிக்கா அறிவிக்க, இனிமேல் எங்களுடைய வெனிசுலாவில் தான் வாங்குவாங்க, வெனிசுலாவை நாங்கள் கைப்பற்றிட்டோம், அந்த நாட்டுடைய எண்ணெய் வளம் எல்லாம் எங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சு, அதனால இந்தியா இனிமேல் எங்களுடைய எண்ணெயைத்தான், வெனிசுலா எண்ணெயைத்தான் வாங்குவார்கள், ரஷ்யா வாங்க மாட்டார்கள் அப்படின்னு அறிவிக்கிறார்னு சொன்னா, இந்த இத சொல்ல வேண்டியது வெனிசுலா, கொடுக்க வேண்டிய வெனிசுலாவும் வாங்க வேண்டிய இந்தியாவும் தான் இதை சொல்லணும். சம்பந்தமே இல்லாத அமெரிக்கா வெனிசுலா கிட்ட இந்தியா வாங்குன்னு அறிவிக்கிறாங்க. அப்ப ரெண்டு நாட்டு இறையாண்மைக்கு என்ன மரியாதை இருக்கு? அப்ப அவனாவது கைது பண்ணப்பட்டு பலவீன நிலையில் இருக்கிறான். வல்லரசு உலகத்துல பெரிய மக்கள் சக்தி கொண்ட ஒரு நாடு, அணு ஆயுதம் வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு, நம்ம வலிமை மிக்க இராணுவத்தை வச்சிருக்கிறோம். அவன் நம்மளை மிரட்டுற அளவுக்கு நம்ம தைரியமா நின்றோம்னா, ஈரான் நிக்கிற மாதிரி நின்றோம்னா நமக்கு முடியும். மன வலிமை கம்மியா இருக்கிற காரணத்தினால என்ன செய்யறாருன்னு கேட்டா, அமெரிக்கா சொன்னதை கேட்டுக்கிட்டு ரஷ்யாவுல ஆயில நிப்பாட்டினாரு. நிப்பாட்டிட்டு இப்ப ரஷ்யாவுல ஆயில் வாங்குறாருல, இப்ப வாங்குறது கூட எதனாலன்னா நாங்க அனுமதிக்கிறோங்கிறார். ட்ரம்ப் தான் அறிவிக்கிறார். அதை கூட இந்த ஈரான் யுத்தத்தின் காரணமாக கேஸ் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாடு வரக்கூடாது என்ற காரணத்தினால் 1 மாத காலத்திற்கு நீங்க ரஷ்யாவுல இருந்து வாங்கிக்கிறலாம், ஈரான்ல இருந்து கூட வாங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்கிறாரு ட்ரம்ப். அதுக்கப்புறம் தான் வாங்குறாங்க. அப்ப எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலுக்குமே
அமெரிக்கா வந்து இந்தியாவுடைய ஒரு பிரதமரை போல கருத்துக்களை அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பொருள்களுக்கு வந்து வரி இல்லைன்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. அமெரிக்கா வந்து நமக்கு 50% வரி போட்டிருந்தான். அத வந்து 25ஆ குறைச்சிருக்கிறான். அவன் குறைச்சதுக்காக இவர் என்ன செய்றாரு, மோடி வந்து அமெரிக்கால இருந்து இறக்குமதி செய்யற பொருளுக்கு 0 வரி, நில் வரியே இல்லன்னு ஆக்கிட்டாரு. அமெரிக்காவுல இருந்து விவசாய பொருள்கள்லாம் உரங்கள் இறக்குனாங்கன்னு சொன்னா, அல்லது விவசாய கருவிகள் இறக்குனாங்கன்னு சொன்னா, அதுக்கு எந்த வரியும் இல்லாம கொண்டு வரலாம். அப்ப அமெரிக்காவுடைய எந்த பொருளுக்கும் இந்தியாவில் வரி கிடையாது. இந்தியாவுடைய பொருள்களுக்கு அமெரிக்கா 25% வரி போடும் அப்படிங்கிறத, இந்த ஒரு அநியாயமான, ஒரு பாரபட்சமான, நம்மள பாதிக்கக்கூடிய ஒரு முடிவை மோடி ஒத்துக்கொள்றாரு. ஆனா மோடி ஒத்துக்கிட்ட விஷயத்த கூட அவர் தான் அறிவிக்கிறார். ட்ரம்ப் தான் அறிவிக்கிறார். இந்த மாரி தான் நாங்க வரி போட மாட்டார்கள் அப்படிங்கிறார். அதே மாரி வந்து அந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு முறுகல் நிலை இருந்துச்சு இல்லையா? அந்த ம், ம். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு இல்லையா? அந்த காஷ்மீர்ல நடந்த ஒரு தாக்குதலுக்கு பிறகு. அப்போ வந்து இவங்க போய் தாக்குதல் பண்ணாங்க. அவனும் தாக்குதல் பண்ணான். ஒரு யுத்தம் வந்துருமோங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சா இல்லையா? அதுக்கு இடையில 2 நாட்டு தலைவர்களும் பேசி என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அணு ஆயுத நாடா இருக்கிறதுனால, நமக்குள்ள பஞ்சாயத்து வேணான்னு பேசி முடிவெடுத்துட்டாங்க. போர ம், நிறுத்திட்டாங்க. ம். போர் வேணான்னு முடிவெடுத்துட்டாங்க. ஆனா இத ட்ரம்ப் தான் அறிவிக்கிறாரு. நான் நிப்பாட்டிவிட்டேன். நான் தான் சொல்லி நிப்பாட்டினேன் அப்படிங்கிறாரு. இத மோடி மறுக்க மாட்டேங்கிறாரு. இந்த போர வந்து நாங்க தான் சொல்லி, உனக்கு நீ நிறுத்தலன்னா பயங்கரமான விளைவு ஏற்படும்னு சொல்லி இந்தியாவ மிரட்டனோம். இந்தியா எங்களுக்கு பயந்துகிட்டு அந்த போர்ல இருந்து போர் தொடுப்பதை நிப்பாட்டிருச்சுன்னு சொல்லி ஒரு 50 தடவைக்கு மேல சொல்லியிருப்பாரு மோடி, பொது இடங்கள்ல. செய்தியாளர்கள்ட்ட சொல்லியிருப்பாரு. அவருடைய ட்விட்டர்ல போட்டிருக்கிறார் பல சந்தர்ப்பங்கள்ல. ஒரு தடவ கூட எங்க நாட்டு இறையாண்மைக்கு நாங்க தான் முடிவெடுத்தோம்னு மோடி பேசவே இல்ல. அப்ப இப்படி கேட்டதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு போறாங்க. எங்க என்ன வாங்கணும்னு அவர் தான் முடிவெடுப்பாரு. எப்ப வாங்கணும்னு அவர் தான் முடிவெடுக்கிறாரு. வரி போடுற விஷயத்த அவர் தான் முடிவெடுக்கிறாரு. அவர் முடிவெடுத்து நமக்கு அறிவிக்கிறாரு. அவர் ஒரு இந்திய பிரதமர் மாரி கருத்துக்கள அறிவிக்கிறாருன்னா, இந்த அளவுக்கு இவங்க கோழையா போறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஆட்சியாளர்களுக்கு இருக்கிற ஒரு பயம் தான். நம்ம பலவீனமாலாம் கிடையாது. நம்மகிட்ட கண்டமிட்டு கண்டம் பாயிற ஏவுகணை எல்லாம் இருக்கிறது. இங்கிருந்தே குறிவைத்து அமெரிக்காவை தாக்குற ஏவுகணை ஈரான்ல இருக்கிற மாரி நம்மகிட்டயும் இருக்கிறது. ஆனா அதை ஆயுதங்கள் சரியா, துப்பாக்கி சரியா இருக்குது. புடிக்கிறவனுக்கு நரம்பு தளர்ச்சி இருந்தா என்னத்துக்கு ஆகும் அந்த துப்பாக்கி? துப்பாக்கி வலிமையான துப்பாக்கி கையில இருக்குது. இவனுக்கு கை உதறுதுன்னா என்ன ஆகும்? அந்த ஆயுதங்களால் பயனில்லை. நம்ம நாட்டினுடைய பிரதமர் எப்படி இருக்காருன்னு கேட்டா, தொடை நடுங்கியா இருக்கிறார். என்னடா செஞ்சிருவ நீங்க? நீ என்ன 140 கோடி மக்கள் இருக்க ஒரு நாட்ட வந்து மிரட்டி பார்க்கிறியா? நீ சொல்லி நான் கேட்கணுமா? உனக்கு நான் அடிமையா? அப்படின்னு இன்னைக்கு ஒப்பந்தம் செய்ய போகும் கூட ஈரான் எப்படி பேசுறாங்க? தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டாங்களா இல்லையா? உன் சொல்ல கேட்கிற மாரி இல்ல. என் சொல்ல நீ கேளுன்னு சொல்லி அந்த சமாதான உடன்படிக்கைக்கு போகும்போது கூட பேச்சுவார்த்தையில கூட அவங்க அந்த போல்ட்னஸா நிக்கிறாங்க. ஆனா ஈரானை போல இந்தியாவும் நிக்க முடியுமான்னா முடியும். அதனுடைய வலிமை, ராணுவ வலிமையை கொண்டு, பலத்தை கொண்டு, எல்லா விதமான ஆயுதங்கள் இருக்கு. சேட்டலைட் வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டோம், அமெரிக்காவுக்கு நிகரா மேல வரைக்கும் போய் சந்திரன் வரைக்கும் போற அளவுக்குலாம் முன்னேறி இருக்கிறோம். இவ்வளவும் வைத்திருந்தா கூட இவரு பயப்படுறாரு. நம்மள தூக்கிட்டு போயிருவோம்னு பயப்படுறாரு. அமெரிக்கா நினைத்தால் நம்மள அப்படி பயப்படலாமா? ஒரு தலைவன் பயப்படலாமா? பயத்தை தவிர ஒண்ணும் கிடையாது. இந்த அடங்கி போறதுக்கு வந்து நம்ம சில நாடுகள் அடங்கி போவாங்க. அவங்க பலவீனமா இருப்பாங்க. வேற வழி இல்ல. இவனை விட்டு இவனை ஏத்துக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படி ஒரு நிலையில இருக்கிற நாடுகள் அமெரிக்காவுக்கு அடங்குனா ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்தியா அடங்குனா அதுக்கு அர்த்தம் கிடையாது. பிரதமருடைய கோழைத்தனத்தை ம். தவிர எதுவுமே கிடையாது. அப்ப இவர் பயப்படுறாரு. நீ என்னடா எனக்கு அறிவிக்கிறது? ஏன் சொல்ல நீ கேளு அப்படின்னு சொன்னால் அது வந்து அவர் பணிஞ்சுதான் ஆவணும். ஆனா அவர் வாய் சைடுல மிரட்டுறாரு. இவர் மிரண்டு போறாரு. இது இந்தியாவுடைய நிலைமை. பாகிஸ்தான் எப்படி இருக்குன்னு கேட்டா, சேம் இதே மாரி இருக்குது. அங்க உள்ள அதிபர்களை எல்லாம் பொம்மையாக்கி, அங்க உள்ள ராணுவ தளபதிகளை வந்து கைக்குள்ள போட்டுக்கொண்டு, ராணுவ தளபதி அந்த முனீருங்கிறவரை வந்து அமெரிக்க அதிபர் அழைத்து பேசுறாரு. ஒரு நாட்டினுடைய ராணுவ தளபதியை இன்னொரு நாட்டு அதிபர் அழைத்து பேச முடியுமா? பேச்சுவார்த்தை பிரதமருக்கு பிரதமர் தான் நடக்கணும். அமெரிக்காவுக்கு ஏதாவது பாகிஸ்தான்ல பேசுறதா இருந்தா, பாகிஸ்தானுக்கு ஒரு பிரதமர் இருக்கிறாரு. ஒரு ஜனாதிபதி இருக்கிறாரு. அங்க உள்ள ஆட்சி நிர்வாகம் இருக்கிறது. அவங்கள தான் அந்த நிர்வாகிகளை தான் அழைத்து பேசணுமே தவிர, அவர் பாகிஸ்தானோட பேசுவதற்கு முனீர கூப்பிடுறாரு. முனீர் யாரோ ம், ம். ராணுவ தளபதி, அரசாங்கம் சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய அவர் ஒரு அரசுடைய ஊழியர் தான் அவரு. அப்ப ஊழியரா இருக்கக்கூடிய ராணுவ தளபதியை அழைத்து அவர் பேசுறாரு. என்ன கேட்டா ராணுவத்தை வைத்து அரச மிரட்டுறாரு. இந்த ராணுவ தளபதியை கைக்குள்ள போட்டுக்கிட்டு, நீ என் சொல்லுபடி நடக்கலன்னு சொன்னா, பாகிஸ்தான்லயே நான் வந்து வெனிசுலா மாரி ஆக்கிருவேன். அப்படிங்கிற மாரி உன்னைய கூட கவுத்து விட்டுருவேன். அப்படிங்கிற மாரி ஒரு பயத்த போட்ட உடனே, அவரும் இதே மாரி ஒரு தொடர் நடுங்கியா இருக்கிறார். பாகிஸ்தானுடைய தளபதியா இருக்கிறவரும்,
பாகிஸ்தானுடைய அதிபரா இருக்கக்கூடியவர்களும், பாகிஸ்தானும் வலிமையான நாடு தான். அவங்களும் வந்து இந்திய அளவுக்கு இல்லாவிட்டாலும் அவங்களும் அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க. அவங்கள்ட்டையும் பல வகையான நவீன ஏவுகணைகள்லாம் இருக்கிறது. அவங்களுடைய வலிமையான ராணுவ பலத்தை வைத்து தான் சவுதி கூட அவங்கள்ட்ட ஒப்பந்தம் பண்றாங்க. பாதுகாப்பு ஒப்பந்தம் எதுக்கு பண்றாங்கன்னா, பாகிஸ்தானுடைய ராணுவ உதவி கிடைச்சா நமக்கு பலமா இருக்கும்னு சொல்ற அளவுக்கு அது ஒரு பொருளாதாரத்தில் நலிஞ்ச ஒரு நாடா இருந்தாலும், ஆயுத வலிமையில வந்து அது இந்தியாவுக்கு அடுத்த ஒரு நிலையில பாகிஸ்தான் இருக்கத்தான் செய்கிறது. அவங்களும் பயப்பட தேவையில்லை அமெரிக்காவுக்கு. நீ என்னடா செய்யறன்னு சொல்லி தைரியமா இருக்கலாம். அதே அதே கோலத்தை ஏற்கனவே ஒசாமா பின் லாடன் பிடிச்சிட்டு போயிட்டானுவோ, அதே மாதிரி வந்து படை இறக்கி தளபதியை கூட தூக்கிட்டு போயிருவாங்க. அந்த வலிமை அவனுக்கு இருக்குன்னு சொல்லி இவங்க தப்பா நினைக்கிறாங்க. அதெல்லாம் இருந்துச்சு. அது இன்னைக்கு உடைஞ்சு சிதைஞ்சு சின்ன பின்னமான பிறகு பயப்படுறாங்க. இதுவரைக்கும் பயந்தது சரி. இப்ப ஈரான்காரன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு காட்டிவிட்டான். அதிபரை தூக்கிட்டு போயிருவோன்றாங்க, உள்ள நுழைவோன்றாங்க, பார்லிமெண்ட்டை கைப்பற்றுவோன்றாங்க, அணு ஆயுதத்தை அந்த யுரேனியத்தை கைப்பற்றுறதுக்கு ஒரு 55 விமானங்களை 155 விமானங்களை அனுப்புனாங்க. எல்லாத்தையும் ஓட விரட்டி ஈரான்ல அனுப்பிட்டாங்க. எதுவும் முடியலன்னு காட்டியாச்சு. நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் தேவையில்லாம ட்ரம்ப்பை பார்த்து பயப்படுறாங்க, அப்படிதானே? ஆமா. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இந்த பெருங்காய டப்பான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஒரு டப்பாவுல பெருங்காயத்தை போட்டு வச்சிருக்கீங்கன்னா, பெருங்காயத்தை எடுத்த உடனேயும் கூட பல மாசத்துக்கு வாசம் இருக்கும். பெருங்காயம் இருக்காது. அந்த பெருங்காயம் போட்ட டப்பாவுல வந்து தொறந்த உடனே வாசம் இருந்துகிட்டு ரொம்ப நாளைக்கு அந்த வாசம் இருக்கும். அந்த மாதிரி அமெரிக்கா வந்து உண்மை இல்லாம டப்பாவா போச்சு. வாசம் தான் இருக்குது. இந்த வாசத்தை வந்து பெருங்காயம் நினைச்சிட்டு என்ன செய்யறாங்கன்னா, இவங்க பெருசா நினைக்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் காட்டிட்டான். ஒண்ணுமே இல்ல. அமெரிக்காவிட்ட ஒண்ணும் இல்லைங்கிற அளவுக்கு காட்டிட்டான். அங்க உள்ள தளங்களை பூரா அரபு நாடுகள்ல உள்ள தளங்களை பூரா அடிச்சு தகர்த்துட்டான். அந்த நிலையில பலவீனப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்துல வந்துகிட்டு அமெரிக்காவை நம்ம பயம் காட்டலாம். இன்னைக்கு உள்ள நிலையில வந்து இந்தியா நினைச்சாலும் பாகிஸ்தான் நினைச்சாலும் நீ வந்து எனக்கு அடிமைன்னு கூப்பிடுற அளவுக்கு நம்ம வலிமையா இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இப்ப தனித்து விடப்பட்ட அமெரிக்கா இது. அன்னைக்கு வந்து நேட்டோன்னு சொல்லி எல்லாம் ஒண்ணா வந்துருவாங்க. அப்படி ஒரு நிலை இப்ப இல்ல. நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் பூராவுமே அமெரிக்காவுக்கு எதிராக இருந்து தனித்து விடப்பட்டிருக்கிற ஒரு அமெரிக்கான்னு வரும் பொழுது, அந்த அமெரிக்காவை விட இந்தியா வந்து வலிமையானது. ஆனால் பிரதமர் கோழையா இருக்கிறார். அவர் வலிமையா நின்றாருன்னா நாட்டு மக்கள் அவர் பின்னாடி நிற்பாங்க. பயப்பட மாட்டாங்க. வரவேற்பாங்க. பெருமையா நினைப்பாங்க. ஒரு நாட்டுடைய பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துகிட்டு இந்தியாவுடைய அதிபரும் பிரதமர் அந்த மாதிரி இருக்கிறாரு. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அந்த மாதிரி தான் இருக்கிறாரு. அவர் எதனால இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஈடுபடுறாரு தெரியுமா? இதை வச்சு அமெரிக்காவை நெருங்கி என்ன ஆக போகுது? அமெரிக்காவுடைய நெருக்கத்தினால பாதுகாத்துக்கொள்ளலாம் நினைச்ச சவுதி அரேபியா அமெரிக்கா வேணான்ற அளவுக்கு வந்துட்டானுவோ. கத்தார் அமெரிக்கா வேணான்னு வந்துட்டானுவோ. அப்ப பஹ்ரைன், யுஏ எல்லாத்துலயுமே அமெரிக்கா தலைமை அடிச்சு நொறுக்கியாச்சு. அந்த நிலையில இருந்துகிட்டு இவன் தயவு உனக்கு என்னது தேவை? அதை வழங்க மாட்டேங்கிறான். பாகிஸ்தான் நினைக்கிறான். இல்ல இப்ப சவுதி அமெரிக்கா வேணாங்கிற நிலைக்கு வந்துட்டாங்களா? சவுதியே வந்துட்டாங்களா? அதாவது சவுதி வந்துட்டாங்கன்னு சொன்னா டிக்ளேர் பண்ணவே இல்லை. அங்க உள்ள ஊடகங்கள் எல்லாம் கருத்து சுதந்திரம் இல்லாத ஒரு நாடு. அந்த ஊடகங்கள்ல எழுதுறாங்கன்னா அரசாங்கத்துடைய விருப்பத்தான் எழுதுவாங்க. அந்த நாட்டுல வந்து அந்த ஊடகங்கள்ல அந்த கருத்தை தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னா தப்பா இருந்தா உள்ள பிடிச்சு போட்டுருவான். இந்த கருத்தை எதிர்க்கிறாங்க. அமெரிக்காவில் நமக்கு லாபம் இல்லை, அமெரிக்காவில் நமக்கு நஷ்டம் தான் இருக்கிறது, அமெரிக்கா இஸ்ரேலை தான் பாக்குதே தவிர நம்மளை பார்க்க மாட்டேங்குது, நம்ம நலன்ல அக்கறையே இல்லை, அமெரிக்காவுடைய தளங்கள் இங்க இருக்கிறது, அதை நம்ம பாதுகாக்க வேண்டி இருக்குது எழுதுறாங்க. இதெல்லாம் சவுதியுடைய அரபு நாடு ஊடகங்கள் எல்லாம் என்ன வருதுன்னு கேட்டா, அமெரிக்காவுக்கு இங்க தளம் இருக்கிறது, எதை வச்சு இங்க தளம் அமைச்சான், நம்மளை காப்பாத்துவோம்னு சொல்லி. இப்ப அவனுடைய தளத்தை தாக்கும் பொழுது நம்ம அதை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. அவனுடைய தளத்தை அவனை காப்பாற்றி கொள்ள முடியாம நம்முடைய படையை அனுப்பி நம்முடைய போர்ஸ்மாகத்தான் அமெரிக்காவுடைய தளங்களை காப்பாற்ற வேண்டி இருக்குன்னா எதுக்கு இந்த அமெரிக்கா உடன்படிக்கை நமக்கு என்ற ஒரு கருத்து ஊடகங்கள் வழியாக பகிரங்கமா சவுதி மன்னர் சொல்ல மாட்டாரு. அவர் சொல்ற ஒரு கருத்தை வந்து மறைமுகமா வந்து ஊடக சுதந்திரம் அங்க கிடையாது. இவர் விரும்பினதை போடுவாங்க. அது மாதிரி போட்ட எல்லா அரபு ஊடகங்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கத்தார் வந்து முடிவு செஞ்சுட்டாங்க, அமெரிக்கா தேவையில்லைன்னு முடிவெடுத்து விட்டார். எல்லாம் ஊடக செய்திதான். கத்தாருடைய அதிபரோ சவுதி மன்னரோ அறிவிக்கவில்லை. ஆனா அங்க உள்ள ஊடகங்கள்ல ஒரு செய்தி வரும் என்று சொன்னால் இவங்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு ஏற்றவாறு தான் செய்திகள் அங்க போட முடியும். நம்ம நாடு மாதிரி சுதந்திரமா போட முடியாது. அவங்க எண்ண ஓட்டத்தை மன்னர் என்ன நினைக்கிறாரு, அரச குடும்பம் என்ன நினைக்குதுன்னு பார்த்தா எழுத முடியும். யுஏஇல இருந்து, பஹ்ரைன்ல இருந்து, ஜோர்டான்ல இருந்து எல்லாத்துலயும் உள்ள அந்த பேச்சாளர்களும் கருத்து சொல்றவங்களும் எழுத்தாளர்களும் அறிவுஜீவிகளும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அமெரிக்காவினால் நமக்கு எந்த நன்மையும் கிடையாது, அதுக்கு கோடி கோடியாக அவனுக்கு வந்து நம்ம தலை அமைத்து நம்ம சம்பளம் கொடுத்து அவனை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மள அவன் பாதுகாக்க முடியல, அவனை நம்ம பாதுகாக்க முடியுது. இவனுடைய தளம் இல்லாம இருந்தா நம்ம இழந்திருக்க மாட்டோமே. நம்முடைய எண்ணெயெல்லாம் இதுக்கு ஈரான் தாக்கணும், அமெரிக்கா தளம் இருக்க போய் தான் தாக்கணும். இப்ப அமெரிக்காவுடைய தளம் இருப்பது வந்து
நம்மளுக்கு அழிவைத்தான் ஏற்படுத்தியிருக்கே தவிர நமக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தலைங்கிற லெவலுக்கு வந்துருவாங்க. அந்த போருடைய முடிவுல அப்படித்தான் வரும். அதனாலதான் அமெரிக்கா வந்து அந்த 10 ஒப்பந்தத்துல அது ஒரு ஷரத்தா போட்டாங்கல்ல, நீ வெளியேறணும்னு சொல்லி. அது கூட அமெரிக்கா ஒத்துக்கிட்டு தான் பேச்சுவார்த்தை மேஜைக்கு வந்தான். அந்த இதுல சர்ச்சை வரல. யுரேனியம் சம்பந்தப்பட்டதெல்லாம் தான் பேச்சுவார்த்தை முடிஞ்சது. அந்த ஒரு நிபந்தனையா ஈரான் போடும்போது கூட அதுக்கு ஒத்துக்கிட்டு தான் டேபிள்ல வந்து உட்கார்ந்தான் பாகிஸ்தான்ல. அதாவது அமெரிக்கா வந்து நாங்க எல்லாத்தையும் வெளியேறிடுறோம், மத்திய கிழக்குல இருந்து வெளியேறிடுறோம். ஏன் வெளியேறோங்கிறான்? அவன் ஸ்மெல் பண்ணிட்டான். நம்மள இங்க ஏத்துக்கிற மாட்டாங்க, இனிமே போய் அழிச்ச இடங்கள்லாம் நம்ம உண்டாக்க முடியாது, உண்டாக்குவதற்கு அவங்கள்ட்ட காசு கேட்டா தரமாட்டாங்க, பழையபடி நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அங்கிருந்து வெளியேறுவது கூட தயார்னு சொல்லி அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காருது, மேடை டேபிள்ல உட்காருது. அப்ப அது என்ன விளங்குறது? எல்லா நாடுகளுமே அமெரிக்காவனால நன்மை இல்லைன்னு விளங்கி கொண்டிருக்கிற இந்த ஒரு நேரத்துல எதுக்கு அவனு இப்படி பணிஞ்சு போகணும்? அவன் என்ன உங்களுக்கு செஞ்சிருவான்? வரி போடுவான், வரி போட்டு நீன்னு போடு. வரி போடுதல் என்பது அவன் போடுற வரி மாதிரி நம்மளும் போடுறான்ல. நம்ம அவனுக்கு என்ன ஏற்றுமதி பண்றான், அவன் நமக்கு என்ன ஏற்றுமதி பண்றான்னு கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னா நம்ம தான் அவனுக்கு ஜாஸ்தியா பொருளை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம தான் அதிகமா வரி போட முடியும். அவனிடமிருந்து வரக்கூடிய ரொம்ப குறைவு தான். அதுக்கு வரி போட வேண்டும் மிரட்டுறதெல்லாம் வந்து சும்மா சொல்றது. வரிக்கு பயந்துக்கிட்டுலாம் செய்யல, உசுருக்கு பயந்துக்கிட்டு செய்யற மாதிரி தான் தெரிகிறது. வரிக்கெல்லாம் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. உனக்கு வரி போட முடியும்னா எனக்கு போட முடியாதா? 140 கோடி மக்கள் இருந்து உள்ள நாட்டில இருந்து நாங்க தரக்கூடிய சரக்குக்கு வந்து நாங்க வரி போடுவோம், அதிகமா வரி போடுவோம்னு சொல்லி மிரட்டுறதுக்கு முடியும். வரியை வச்சு மிரட்ட மாட்டேங்கிறாரு, தன்னுடைய வலிமையை வச்சு மிரட்ட மாட்டேங்கிறாரு, ராணுவ பலத்தை காட்டி மிரட்ட மாட்டேங்கிறாரு. அட எங்க நாட்டு விஷயத்தை பேச நீ யாராலும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படி பேச்சுவார்த்தையா இருந்தாலும் அது நான் என் மூலமா அதை சொல்லணும், நீ எப்படி சொல்றது என்று கேட்க மாட்டேங்கிற. ரொம்ப கேவலமா இருக்கு நமக்கு இந்தியாவுல இருக்கிறதுக்கு. என்னடா இப்படி ஒரு பிரதமர் உலகத்துல எந்த நாட்டிலும் இருக்க மாட்டாங்களான்னு. இதே மாதிரிதான் பாகிஸ்தான் மக்களும் கவலைப்படுறாங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, மோடி வந்து ஈரானையும் அனுசரிச்சுக்கிட்டு அமெரிக்காவையும் அனுசரிச்சுக்கிட்டு எந்த பொல்லாப்பும் இல்லாம அவங்க ஒரு டிப்ளமேட்டிக் மூவ் நகர்றாங்க, சாதுரியமா சாமர்த்தியமா நகர்ந்துக்கிறாங்க. இதே அமெரிக்கா ட்ரம்ப் பைடன் இருந்தப்பையும் பைடன் கிட்டயும் போய்கிட்டாரு, ட்ரம்ப் கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டாரு. சோ எல்லாருக்கிட்டையும் எந்த நாடுகளையும் பயத்து கொள்ளாத ஒரு தன்மை, அது நம்ம இந்தியாவுக்கு நல்லது தானே. அப்படி ஒரு அணுகுமுறை வந்து நம்ம பிரதமர்கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது வந்து அது பாதிதான் உண்மை. அதாவது நம்மளும் பகைத்து கொண்டு போக சொல்லல. நம்மளும் நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்காம, நம்முடைய கெத்தை விட்டு கொடுக்காம, நம்முடைய சுயமரியாதை விட்டு கொடுக்காத வகையில் நம்ம என்ன செய்யலாம்னு கேட்டா எல்லா நாடுகளோட இணக்கத்தை காட்டலாம். ஆனால் இவர் காட்டுறது இணக்கமா அடிமைத்தனமா? இதுக்கு வந்து ட்ரம்ப் எப்படி இதை அறிவிப்பாருங்கிறதான் கேள்வி. ட்ரம்ப் சொல்ற நீ அறிவிச்சுட்டு போ, அது வந்து இணக்கத்தை கைப்பற்றுன்னு விடலாம். அமெரிக்கா இந்தியா எடுக்கிற ஒரு முடிவை இந்தியா இனிமேல் எங்களுக்கு வரி போடாது என்பதை ட்ரம்ப் எப்படி அறிவிப்பாரு? இந்தியா இனிமேல் ரஷ்யாவுல என்ன வாங்காது, ஈரான்ல வாங்காது என்று எப்படி இவர் அறிவிப்பாரு? இனிமேல் வெனிசுலாவுல தான் எண்ணெய்கள் வாங்குவாங்க என்று ட்ரம்ப் எப்படி அறிவிப்பாரு? நாங்க 25% வரி போடுறோங்கிறத வந்து ட்ரம்ப் எப்படி அறிவிப்பாரு? அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னு கேட்டா, ரெண்டு பக்கமுமே பகை இல்லாம அணிசேரா, அதான் இந்தியாவுடைய கொள்கை. அதுதான் இந்தியாவுடைய நேரு காலத்திலிருந்து உள்ள கொள்கை. என்னன்னு கேட்டா அணிசேரா நாடுகள்னு வச்சிருந்தாங்க. எந்த அணியிலையும் சேர்வது இல்லை, நம்ம பொதுவா இருந்துச்சு. அதான் இந்தியாவுடைய அடிப்படையான கோட்பாடு அதுவா தான் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் இவர் செஞ்சாருன்னு சொன்னா அது கெத்தா செய்யணும். அதாவது அடிமையா போய் செய்யக்கூடாது, காலில் விழுந்து செய்யக்கூடாது. உன்னையும் நான் பாதிச்சுக்கிற மாட்டேன், அவனையும் பாதிச்சுக்கிற மாட்டேன், பேசுவோம், உனக்கு எனக்கு சாதகமானதா இருந்தா நான் ஒத்துக்கிறேன், பாதகமானதா நிராகரிப்பேன் அப்படி சொல்லணுமே தவிர அவர் கேட்கிற இடத்துல கையெழுத்து போடுவது இந்த அணிசேரா நாட்டில் எப்படி வரும்? ரஷ்யாவுல என்ன வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் யாரு? உனக்கும் எனக்கும் உள்ள பேச்சு பேசு, நான் எங்க லாபமா இருக்கு அங்க வாங்குவேன் அப்படில ஒரு இந்திய அரசாங்கம் சொல்வதா இருந்தால், நீங்க இப்ப அமெரிக்காவுடைய சில விஷயங்கள் நீ கேட்கலாம். அமெரிக்காவுல ஒரு பொருளை இறக்குமதி பண்றானா அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கலாம். சரி, உங்க சரக்கை இறக்குமதி பண்ணிக்கிறங்க. வரி சம்பந்தமா ஒரு நிகோசியேஷன் பண்றானா அதை ஏத்துக்கலாம். இது எப்படின்னு கேட்டா, நமக்கு ரஷ்யாவுல இருந்து வாங்குறது லாபகரமா இருக்குது, கம்மியான விலைக்கு தர்றான். வெளியில வாங்குறது அதிகமான விலைக்கு இருக்கிறது. அந்த எண்ணெய் நீ வாங்காதங்கிறான். அதுக்கு நம்ம ஒத்துக்கிறோம். அப்ப இது வந்து அணிசேரா நாடுடைய கொள்கையில வராது, அடிமைத்தனத்தில வருது. சில விஷயங்கள் அப்படி நடக்கலாம். ஆனா இன்னும் சொல்ல போனா அவர் அப்படி நடக்கவும் இல்லை. ஏன் இல்லைங்கிறோம்னு கேட்டா, இஸ்ரேலுக்கு இவர் போறாரு. இவர் போயிட்டு வந்தவன இப்ப சண்டை ஆரம்பிக்குது. சண்டை ஆரம்பிக்கிறது 2 நாளைக்கு முன்னாடி போறாரு. யுத்தம் ஆரம்பிச்சாங்கல்ல, அந்த காமினியை கொன்றாங்கல்ல, அந்த விமான தாக்குதல் மூலமாக, அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து இஸ்ரேலுக்கு மோடி போறாரு. பார்லிமெண்ட்ல ஒரு பாராட்டு கொடுக்குறாங்க, ஆஹா ஓஹோன்னு அவர் புகழ்றாரு. அந்த அந்த இதுல என்ன செய்யறாருன்னு கேட்டா, எங்கள் தந்தை நாடுங்கிறார். இஸ்ரேலுக்கு நமக்கு என்ன தந்தை நாடு? இஸ்ரேல் வந்து பாரதம் எங்களுக்கு தாய் நாடு, இஸ்ரேல் எங்கள் தந்தை நாடுன்னு அங்க பேசுறாரு. இது அடிமைத்தன்மா இல்ல? அவன் என்ன நமக்கு என்ன செஞ்சான்?
தந்தை நாடுன்னு அந்த நாடே முதல்ல இருந்துச்சா? நாடு இந்தியா சுதந்திரம் அடையக்கூடிய நேரத்துல இஸ்ரேல் ஒரு நாடாச்சு இருந்துச்சா? இந்தியாவுடைய முந்தைய ஆட்சியாளர்கள் அவங்களை ஆதரிச்சாங்களா? எந்த வகையில நமக்கு தந்தைங்கிற வகையில அவனை ஏத்துக்கொள்ள முடியுமா? அல்ல அவனுடைய வம்ச பரம்பரையா நம்மளாம் இஸ்ரேலுடைய வம்ச பரம்பரை ஏதாவது ஒண்ணு தந்தைன்னு சொல்வதா இருந்தா நமக்கு ஏதாவது அவன் முன்னோடியா இருக்கணும், நமக்கு முந்தினவனா இருக்கணும். தந்தைங்கிறவன் மகனுக்கு முந்தையவனா இருப்பான். தந்தை நாடுன்னு சொன்னா எந்த வகையில் தந்தை நாடு? அந்த 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 இன அந்த இனத்தை இங்க உள்ள இந்தியர்கள்லாம் அவனுடைய சந்ததிகளா? ஒருவேளை இந்த பிராமணர்கள்லாம் வந்து யூதர்களுடைய சந்ததி நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியல. அதனால தந்தை நாடுங்கிறாரான்னு தெரியல. ஆனா தந்தை நாடுன்னு சொல்வது எதுக்கு? அங்க போய் தந்தை நாடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்ப ஒரு சைடு அடிக்கிறாரு இவர். எந்த நேரத்துல சொல்றாரு? யுத்தம் முருகல் இருக்கிற ஒரு நேரத்துல, பத்தி எரியக்கூடிய ஒரு நேரத்துல போய் அதை பாராட்ட வேண்டிய எந்த ஒரு தேவையுமே இல்ல. அதே மாதிரி என்ன செய்யறாருன்னு கேட்டா, நடுநிலையா இருப்பதாக இருந்தா என்ன செய்யணும்னு கேட்டா, 160 குழந்தைகளை கொன்றாங்கல்ல, அதை கண்டனம் தெரிவிச்சாரா? தெரிவிக்கல. அதே நேரத்துல ஈரான் ஒரு குண்டு போட்டு ஒரே ஒரு சிவிலியன் கொல்லப்பட்டாரு, அமீரகத்துல நினைக்கிறேன், அமீரகத்துல கொல்லப்பட்டாரு. அதுக்கு உடனே அனுதாபம் தெரிவிக்கிறாரு. அப்பாவிகளை கொள்வதை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமீரகத்தின் அதிபருக்கு போன்ல பேசி உரையாடல் பண்ணி அனுதாபம் தெரிவிச்சான் இருக்கு. 160 பேர் இறந்ததுக்கு கண்டிக்கவில்லை. அதுதான் முதல்ல, அதுக்கு பதிலடி தான் இது. அவன் குறி வச்சு தாக்குனாங்க 160 பேரையும். பள்ளிக்கூடம்னு தெரிந்து கொண்ட சிறுமிகள் தான் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்கா என்ன செஞ்சு அந்த 160 பேர் பயங்காட்டுறதுக்காக கொன்றார்கள். அந்த ஒரு கொடூரமான ஒரு செயல் அவர் கண்டிச்சு இருந்தாரையானால் இவர் நடுநிலையா இருக்காருன்னு சொல்லலாம். இதையும் கண்டிச்சு அதையும் கண்டிக்க நடுநிலையாளன் வந்து அவர் அதை கண்டிக்கவில்லை. இவங்க குண்டு போட்டது தற்செயலா செதறி போய் ஒரு குடிமகன் மேல விழுந்து ஒருத்தன் இறந்ததுக்காக வேண்டி என்ன செய்யறாருன்னு கேட்டா, இதை வந்து இந்த அப்பாவிகள் கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறாரு. 80,000 அப்பாவி காசா மக்கள் கொல்லப்படுமோ இந்த வார்த்தை அவர் சொல்லல. காசாவுல 80,000 மக்கள் வரைக்கும் கொல்லப்பட்டாங்கல்ல குண்டு போட்டு. அந்த மக்கள் கொலை செய்யப்படும் போது இவர் என்ன செய்யல? அப்பாவிகள் பத்தி பேசவே இல்லை. அப்ப இவர் பேசுறதெல்லாம் வந்து நடுநிலையெல்லாம் சும்மா சொல்றாங்க. ஒரு ரெண்டு பக்கம் இருக்கவே இல்லை அவர். இன்னும் சொல்ல போனா அந்த அதிபருடைய கொலை இவர் கண்டிக்கலையே. ஒரு நாட்டின் அதிபர் அநியாயமா கொல்லப்பட்டிருக்கிறாரு, அது கண்டிச்சாரா? முதல் நாள் கண்டிக்கல, 2ஆம் நாள் இந்த ஈரானுடைய கை ஓங்குனுச்சுன்ற ஒரு நேரத்துல, ஹுர்முஸ் எழுத்து மூடின நேரத்துல தான் கண்டிக்கிறாங்க. எப்ப கண்டிக்கிறாங்க? ஆரம்பத்துல கண்டிக்கவே இல்லை. நான் இதோட அடிஞ்சு போயிடுறேன், அமெரிக்கா கைப்பற்றிடுவாங்க ஈரானை அப்படின்னு நினைத்து கொண்டு அந்த ஒரு படுகொலையை கூட கண்டிக்காம இருந்துச்சு இந்திய அரசாங்கம். மோடி கண்டிக்கவில்லை. அதுக்கப்புறம் இந்த ஹுர்முஸை மூடி என்ன வர்றதே பிரச்சனை ஆன பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அது கண்டிக்கலையா, அது கவலை அளிக்குதுங்கிறாங்க பார்லிமெண்ட்ல. அவரை கொலை செஞ்சது கவலை அளிக்கிறது. கவலை என்ன? தற்கொலை செஞ்ச அவர் செத்துக்கிட்ட மாதிரி, விபத்துல அவர் செத்த மாதிரி, விபத்துல கண்டம் பண்ணல, கவலை அளிக்கிறதுன்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு 15 நாளைக்கு பிறகு போய் ஈரான் தூதரகத்துல போய் அந்த இரங்கல் புஸ்தகத்துல கையெழுத்து போடுறாங்க. அதுக்கு 15 நாள் எடுத்துக்கிருச்சு. அப்ப நீங்க நடுநிலைங்கிறதா இருக்கவே இல்லை, நடுநிலையை காட்டவே இல்லை. அவன் இந்திய மக்கள் மீது ஒரு அன்பு வச்சிருக்க காரணத்தினாலதான் இங்க ஈரான்ல ஒரு தூதர் இருக்காரு, இந்திய தூதர், இந்தியாவுக்கான ஈரான் தூதர். என்ன சொல்றாருன்னு கேட்டா, உங்களுக்கு ஏன் இந்த ஹுர்முஸ்ல இருந்து உங்களோட ஆயுளை நாங்க தடுக்கிறது இல்லைன்னு கேட்டா, அது இந்திய அரசுக்காக இல்லை, இந்திய மக்களுக்காக. இந்திய மக்கள் ஈரானை நேசிக்கிறார்கள், அந்த மக்களுக்காக நாங்க அதை அனுமதிக்கிறோங்கிறார் அவர். இந்திய அரசாங்கத்துடைய அந்த நிலைப்பாட்டினால இல்ல, இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டா இருந்தா தடுத்து இருக்கணும். ஆயுள்களை இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அரசாங்கத்தை நீங்க பாக்காதீங்க, இந்திய மக்கள்லாம் நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க, நிறைய போராட்டங்கள் நடக்குதுல, ஈரானுக்கு ஆதரவான நிறைய போராட்டம், அமெரிக்க தூதரக முற்றுகை எல்லாம் நடக்கிறத பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்திய அரசாங்கம் என்ன தொலைஞ்சாலும் சரி, இந்தியாவின் மக்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க, நம்மளை நேசிக்கிறாங்கன்னு ஈரான் கருதிய காரணத்தினால்தான் நாங்க அந்த ஆயுள் தடை இல்லாமல் கொடுக்கிறோம். ஹுர்முஸ்ல இந்திய கப்பலை தடுக்கிறது இல்லை அப்படின்னு ஈரானுடைய இந்திய தூதர் பகிரங்கமா டெல்லியில இருந்து செய்தியாளர் சந்திப்புல அவர் சொல்றாரு. அப்படித்தான் இருக்கே தவிர இவருடைய ராஜதந்திர அணுகுமுறையினால எதையும் சாதிக்க கிடையாது. ராஜதந்திரமும் நடக்கவும் இல்லை. அங்க சரணாகதி, அவர் தந்தை நாடுங்கிறாரு, இவர் எல்லாமே மோடி சொல்லிதான், ட்ரம்ப் சொல்லிதான் கேட்பேங்கிறாரு. அந்த பக்கம் அந்த மாதிரியாக சமமா நடக்கல, ஈரான் பக்கம் அவர் சமமா நடக்கவே இல்லை. அப்படி ஒரு விஷயமா இருக்குது. அதனால சும்மா சொல்றாங்க சமமா அணிசேரா கொள்கைங்க நல்ல ஒரு கொள்கை தான், யார் பக்கமும் சேர வேணாங்கிறது கரெக்ட் தான். ஆனா சில தவறுகளை கண்டிக்கணுமா இல்லையா? நம்ம இறங்கி அடிமையா போயிடக்கூடாதா இல்லையா? அதுல கண்டிப்பா இன்று சர்வதேச அளவில் ஈரான் அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட பாகிஸ்தானும் இந்தியாவும் போட்டி போட்டுக்கொண்டு மோடியை ஆதரிக்கும் பின்னணி என்ன, இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத உள்ளது உள்ளபடி ஜியோ பாலிடிக்ஸின் படி இன்னைக்கு என்ன யதார்த்தம், அமெரிக்காவுக்கும் நமக்குமான நெருக்கம் என்ன, நமக்கும் ஈரானுக்குமான நெருக்கம் என்ன, ஏன் இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அமெரிக்காவை கண்டு இன்னும் பதறுகின்றன, பம்முகின்றன,
என்ன பின்னணி என்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவா நம்ம இந்திய மக்களுக்கு விலாவரியா புரியும்படி எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி.